இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடன் கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். உங்கள் எல்லைகள் எங்கும் ஆண்டவர் சமாதானத்தை அருள செய்வார். அவர் உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்களை கொடுக்க போகின்றார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். ஆண்டவர் உச்சதமான கோதுமையை தந்து உங்களை திருப்தி ஆக்குவார். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. என்னன்னு தெரில பதில், என் வாழ்க்கையில் ஏதோ குறையாவே இருக்கலோ, என்ன பண்ணணும் புரிய மாட்டுது. ஏதோ குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எனக்குள்ளே என்ன குறை இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியல. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உனக்கு அது வரல, இது வரல, உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏதோ பண்ணி 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 இப்படியே இருந்துச்சு என் வாழ்க்கை. எப்போ தான் மாறப்போகுதுன்னு தெரியல. நானும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறேன். உழைச்சி என் வாழ்க்கையே இப்படி போயிடுமான்னு ஒன்றும் புரியல. என் கனவுகள்லாம் நிஜமாகுமானும் ஒன்றும் புரியல பிரதர். இப்படியே போயிடுமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். திடங்கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய உதவியை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். உச்சதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்களா? பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருபோதும் கலங்காதீங்க. பார்த்துக்கலாங்க. ஒவ்வொரு வாட்டி நான் சொல்கிற விஷயம் தான். வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ரொம்பவே கஷ்டம் தானே பண்ணுறது. கஷ்டப்பட்டு முட்டி மோதியாச்சும் மேலே வந்தணும்னு பார்க்குறோம். ஆனால் மேலே வந்தாலும் கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ. எப்படா விழுவான் அந்த இடத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி காத்துட்ருக்காங்களோ. கூட இருக்க உறவுகளாக இருக்கட்டும், இல்லை சுற்றி உள்ள ஒரு சில பேராக இருக்கட்டுமே. ஸோ பார்த்துக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். நம்புங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட உங்கள் விசுவாசோடு நீங்கள் ஜெபிக்கின்ற வேலையில் உங்கள் மனசில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றங்களை கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். பிரதர், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். என் உடம்பு ரொம்ப முடியல, ரொம்பவே பலவீனம்லாம் இறந்துட்டான்னு நினைக்கிற மாதிரி தோணுது எனக்கு. உழைச்சி ஓடாக தேஞ்சிட்டேன். இப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியல. ஏன்னா உட்காந்துட்டேன் அப்படின்னா என் வீட்டை யார் ரன் பண்ணுறது, என் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னமும் உழைச்சிட்ருக்க ஒவ்வொரு உறவுகள் அங்கங்கே இருக்கோம்ல. யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா? என் வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போகாதான்னு சொல்லி இன்னமும் உழைச்சிட்ருக்கோம்ல. கவலைப்படாதீங்க. ஜெபியுங்கள் முழு மனசோட. நிச்சயமாக வாழ்க்கை நல்லமாக மாறப்போகுதுங்க. எப்போ என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாதுங்க. ஆனால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? தயாராக இருக்கணும்ல. நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கலாம், பார்த்துக்கலாம். எதற்காகவும் சோர்ந்து போகாதீங்க. உற்சாகமாக இருங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அது போதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை மட்டும் உங்கள் மேலே நீங்கள் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்களால் முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போக்கின்றார். பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அன்புடன் நீர் கொடுக்கும் வாக்கு தத்தங்களுக்காக நன்றியுள்ள இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானத்தையும் அருள செய்வதற்காகவும் உம்முடைய பரிபூர்ணத்தினால் எங்களை திருப்தி ஆக்குவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சந்தேகங்கள் எழும்போது நீர் நெகேமியாவுக்கும் ரூத்துக்கும் உண்மை உள்ளவராய் இருந்தீரே என்பதை நாங்கள் மறவாதிருக்கும்படி செய்வீராக. வாழ்வில் நாங்கள் புதிய காரியங்களை ஆரம்பிக்கின்ற தருணத்தில் உம்மை முழுமையாக நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. எங்கள் பேரில் நீர் கொண்டிருக்கின்ற உயர்ந்த நினைவுகளை நிறைவேற்றும்படி ஏற்ற மக்களுக்கு வேண்டிய பொருள் உதவியை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு கிடைக்கும்படி செய்வீராகப்பா. எல்லா பயங்களுக்கும் மேலாக எழுப்புவதற்கான பலனையும்
வாழ்வில் திட்டங்களை பின்பற்றுவதற்கான தைரியத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. அனுதினமும் எங்களை வழிநடத்தட்டும் சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள் நம்புகிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தருப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நிச்சயமாக கொடுப்பீர்கள் நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.